வெல்கம் டு எம்டிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு கார சட்னி பார்க்க போகிறோம். வாங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 பேருக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் அதோடு கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு துவரம் பருப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து ஃப்ரை ஆகும்போது ஒரு 10 வரமிளகா போட்டிருக்கேன். நான் 6 பேருங்கனால 10 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க. ஆயில் ஆட் பண்ணி அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடயே பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட ஏன் பூண்டு ஆட் பண்ணுறோன்னா அப்போ கொஞ்சம் பூண்டு நல்லா வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சதை இது கூட சேர்ந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பை அந்த சட்னியோடு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.